ஆமா. எம்ஜிஆர் பொறந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரஜினியோட அம்மா அப்பா வேற, ம். எம்ஜிஆரோட அம்மா அப்பா வேற. எந்த தோஷமும் இல்லாத நீ பிறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் விதி உங்களை விடாது. எனக்கு தெரிஞ்சு பல ஜோசியர்களே கரெக்டாக குறிச்சு கொடுத்து ராகுகே தோஷம் இல்லாமல் செவ்வாய் தோஷம் இல்லாமல் குழந்தை பிறக்கணும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் முடியல. கருணாநிதிக்கு ஸ்டாலின் மகனாக பிறகுன்றது விதி, ஸ்டாலினுக்கு உதயநிதி மகனாக பிறகுன்னு விதி. ஸோ இப்படி தான் எல்லாமே சர்க்கிள் தான் வரும். பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணால் அதே கிரகங்கள் தான் இன்னும் 32 வயசானாலும் பரிகாரம்னாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நம்ம கிரகத்துக்கு முன்னாடி போகணும் ஆசைப்படுறோம், நம்ம முன்னாடி கிரகம் போயிட்டு இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே ஆன்மீகம் சார்ந்து நம்ம நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்து பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு சார். அவங்க தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருமா. சூப்பர் சார். நல்லா கண்டிப்பா கண்டிப்பா சார். சொல்லுங்கம்மா. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஒரு பேசிக்கான ஒரு டவுட் இருக்கு சார். இந்த ஜாதகம் அப்படின்றது எதை வச்சு கணிக்கிறாங்க? ஓகே, கரெக்டாக கிடைக்கும். ஜாதகன்றது உங்கள் லக்னம் தான் ஜாதகம். நீங்கள் பிறக்கிற நேரத்தை வச்சு எடுக்கிறது. ஸோ அந்த நீங்கள் எந்த நாட்டில் பிறக்கிறீங்களோ அப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிட்டே இருக்கும். அதாவது 2.5 மணி நேரம் ஒரு லக்னம்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2.5 மணி நேரம் லக்னம் மாறும்போது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லக்னம். அதுலேருந்து உங்கள் தாய் தகப்பன் யார், உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்ல கணிக்கும். இது ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இந்த லக்னம். ஒரு மாவட்டம் போகும்போதும் இல்லை ஒரு மாநிலம் போகும்போதும் லக்னம் மாறிட்டே இருக்கும். இது ஸோ லக்னம் தான் புள்ளி. இதை வச்சு தான் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் இதை வச்சு நம்ம கணிப்போம். ஓகே. அந்த டைம் வச்சு நீங்க கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டின் வைக்கிறேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மணி அப்படின்னா அந்த 4 மணிக்கு இந்த உலகத்துல ஒரு 10 குழந்தைங்க இல்ல 100 குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா ஒரே டைம்ல பிறக்கும் போது 10 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்கிறது இல்லல்ல. அது எதுக்கான என்ன காரணம் சார்? உண்மைதான். அவங்க தாய் தகப்பன் வேற மாறுறாங்கல்ல. ஓகே. ஸோ ஆனா அவங்களுடைய நம்ம அந்த டிஎன்ஏ மாறுது. நேரத்தையும் அந்த அன்னைக்கு டேட்டையும் வச்சு தானே ஃபிக்ஸ் பண்றாங்க. கரெக்ட், உண்மைதான். என்னன்னா இப்போ இந்த ரூம்லயே இருக்கிறோம். இந்த ரூம்லயே ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கதிர்வீச்சு வரும். இப்போ ஏசி ஓடுதான் வச்சுங்களேன். இப்போ ஏசி பாட்டில் இருந்தால் அவங்களுக்கு கூலிங் அதிகமாக வரும். இப்போ தள்ளி இருந்தால் கூலிங் கம்மியாக வரும். அதே மாதிரி அந்த சூரிய உள்ளேருந்து வர கதிர்வீச்சு ஒவ்வொரு இடத்துலையும் படும்போது ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு படும். அதை வச்சு மாறுபடும். ரெண்டாவது தாய் தகப்பனுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயமும் இதை சேர்ந்து வரும். இப்படிதான் பலன் மாறுபடும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மொபைல் இருக்குது. மொபைல் ரூம் உள்ள 4 மொபைல் இருக்குது. ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி டவர் வரும். இது எப்படி இது? அதே மாதிரி தான் ஒரு குழந்தையும் ஒவ்வொரு இடத்துல பிறக்கும் போதும் இந்த மாதிரி மாறுபட்டே இருக்கும். அவங்களோட தலையெழுத்து மாறுபடும். ஏன்னா ஒரு தாய் தப்பு வேறு தானே உங்களுக்கு. அதே மாதிரி ஒரே ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. அதுதான் பியூட்டி. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு லக்னம் புள்ளி மாறும். ஒரு லக்னம் ஒரு கட்டத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரம் 4 பாதம் இருக்கும். ஸோ இந்த 10 நிமிஷம் ஒரு பாதம் மாறினே இருக்கும். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னா விருச்சிக லக்னத்துல 3 நட்சத்திரம் இருக்கும். அதுல ஒரு நட்சத்திரம் 4 பாதம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் காலவர் பாதம் மாறும் போது எல்லாமே மாறும். நீங்க விருச்சிக லக்னம் சொல்லுவீங்க, அவ்வளவுதான். இல்ல விருச்சிக ராசி சொல்லுவீங்க. ஆனா அதுக்குள்ள டிகிரி மாறினே இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு பார்க்கும்போது இந்த பலனும் மாறுபட்டு வரும். நீ எல்லாம் நான் சொல்றீங்க ஒரே இடத்துல பிறகுறாங்க சொல்றீங்க. இதுதான் விஷயம். ஒரு செகண்டுக்கும் டிகிரி மூவ் ஆகினே இருக்கும். அந்த நொடி முழு பாப்பீங்கல்ல, அந்த நொடி முழு போயிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி டிகிரி மாற தலையெழுத்து மாறிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம பாக்கணும். எல்லாரும் இது குழப்பிக்கிறாங்க. ஒரே நேரத்துல பிறகுது. ரஜினி போன நேரத்துல 1000 பேர் பிறந்துக்கிறாங்க. எம்ஜிஆர் பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரஜினியோட அம்மா அப்பா வேற, எம்ஜிஆரோட அம்மா அப்பா வேற. அப்படி அந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி டிகிரி மாறினே இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டிகிரி மாறும், ஒரு பாதம் மாறும். மாதம் போது அவரோட தலையெழுத்து மாறினே இருக்கும். இதுதான் உங்களுக்கு விஷயம். நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். இதே கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு விட புரிஞ்சுதால? புரியுது சார். ஓகே, அவ்வளவுதான். சரி, இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நேரத்துல ஆபரேஷன் பண்ணி அந்த